அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய அரை மணி நேரம் என்ற சிறுகதையை பற்றி பார்க்கிறோம். அலுவலக கட்டிடத்துக்கு எதிர்புறத்து நடைபாதை மேடையில் கொடுக்காய்பழி பழம் கூறு வைத்து விற்று கொண்டிருந்த சூசையம்மாள் கிழவிடம் அவசரமாக அரையனாவுக்கு நல்ல பழமாக வாங்கி கால் சட்டை பையில் திணித்து கொண்டான் பழனி. கை நிறைய கொடுக்காப்பழி பழத்தையும் மனம் நிறைய ஆசையையும் திணித்து கொண்டு அவன் நிமிர்ந்தபோது அலுவலகத்துக்கு உரிமையாளரான முதலாளியின் கார் மிக அருகில் வந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டான். மனம் அவர் தன்னை பார்த்திருப்பாரோ என்று பயந்தது. உடல் உதறியது. உள்ளும் புறமும் நடுக்கம். ஒரே ஓட்டமாக வீதியை கடந்து அலுவலகத்துக்குள் நுழைந்து முதலாளியின் அறை முன் தனக்காக இருந்த ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்ட பின்னே நிம்மதியாக மூச்சு வந்தது பையனுக்கு. டக் டக் என்று பூட்ஸ் ஒலிக்க கம்பீர நடை நடந்து உள்ளே நுழைய போகும் முதலாளியை எதிர்பார்த்து கொண்டிருந்த அவன் சல்யூட் அடித்து எழுந்து நின்று அவரை வரவேற்க ஏற்றவாறு உடனே தன்னை தயாராக்கி கொண்டான். அவர் வருவதற்கு தாமதமாயிற்று. அவன் அவருடைய காரை எந்த இடத்தில் பார்த்தானோ அங்கிருந்து அலுவலக வாயிலுக்கு வர இன்னும் 2-3 வினாடிகள் கூட ஆகாதே, ஏன் தாமதம் என்று விளங்காமல் வெளியே வந்து எட்டி பார்த்தான் பையன் பழனி. கார் எதிர்புறத்து நடைபாதை ஓரம் நின்றது. பழனியின் உடல் வேர்த்தது, நடுங்கியது. தான் அங்கே நின்று பழம் வாங்கியதை அவர் காரில் வரும்போதே பார்த்துவிட்டார் போலிருக்கிறது. அதுதான் அங்கே இறங்கி சூசையம்மா கிழவியிடம் அந்த கழுதை பழனி பயல் இங்கே எதற்கு வந்தான் என்று மிரட்டி கேட்கப் போகிறார். அவள் உள்ளதை சொல்லிவிடப் போகிறாள். இங்கே வந்து என்னை உதைக்கப் போகிறாள். ஏண்டா தடி பயலே, உன்னை இங்கு வேலைக்கு வைத்து கொண்டிருக்கிறேனா அல்லது கொடுக்காப்பழி பழம் இருக்கிற குப்பை கடைகளையெல்லாம் தேடிக்கொண்டு ஓடுவதற்கு வைத்திருக்கிறேனா என்று காய்ச்சி எடுக்கப் போகிறார். இவ்வாறு எண்ணி நடுங்கினான் பையன். சிறிது நேரத்தில் கார் அலுவலக வாசலில் வந்து நின்றது. அவர் இறங்கி வந்தார். பழனி எழுந்து விரைப்பாக நின்று சல்யூட் அடித்தான். கால் சாராயில் இருந்த கொடுக்காப்பழி நுனி அவன் தொடையில் குத்தியது. அவர் அவனை கவனிக்காதது போல் ஸ்பிரிங் கதவை திறந்து கொண்டு தமது அறைக்குள் நுழைந்தார். முகம் கூட வழக்கத்தை காட்டிலும் சற்று கடுகடுப்பாகவே அன்று இருந்ததை பழனி கவனித்தான். பழனியின் பயம் அதிகமாயிற்று. மனதில் பலவிதமான ஆசை அவல கலங்கங்களை வைத்துக்கொண்டு தவம் செய்ய முடியாத துறவியைப் போல் பையில் கொடுக்காப்பழியை வைத்து கொண்டு பயமின்றி அங்கே நிற்க முடியாது போலிருந்தது அவனுக்கு. அவர் கோபமாக உள்ளே போயிருக்கிறார். அதற்கு தானே காரணமாக இருக்கலாம். திடீரென்று கூப்பிட்டு கால் சாராயில் என்னடா என்று சோதனை போட்டு மானத்தை வாங்கினாலும் வாங்கிவிடுவார். எதற்கும் முன்னெச்சரிக்கையாக இந்த பழத்தை வேறு எங்கேயாவது எடுத்து வைத்துவிட வேண்டும் என்று விழிப்பாக நினைத்து கொண்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்தான் பழனி. ஆபீஸ் பையன் என்ற சிறிய பதவிக்குரிய அவனது ஆசனமாக இருந்த ஸ்டூலின் அருகே குப்பை காகிதங்களை போடும் கூடை ஒன்று இருந்தது. அதில் அடியில் தன் பையில் இருந்த கொடுக்காப்பழி பழங்களை எடுத்து போட்டு மேலே குப்பை காகிதங்களை இட்டு மூடினான். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் லட்சக்கணக்கில் பணம் புரளும் பெரிய கம்பெனியின் அலுவலகம் அது. கோடீஸ்வரராகிய அந்த முதலாளிக்கு ஆபீஸ் பையனாக இருப்பதிலுள்ள பெருமையை கேவலம் கொடுக்காப்பழி பழம் என்கின்ற ஆசையினால் கெடுத்து கொள்ளலாமா என்று நினைக்கும் போதே தான் செய்த தப்பு என்று உணர்ந்தான் பழனி. பாய் என்று உள்ளே இருந்து முதலாளியின் கடுமையும் கண்டிப்பும் நிறைந்த குரல் அவனை அழைத்தது. அவன் பயந்து கொண்டே உள்ளே விரைந்தான். அவருடைய மேஜை மேல் செக் புத்தகங்கள் விரிந்து கிடந்தன. பேனா திறந்து வைத்திருந்தது. கடிதங்கள் அடுக்காக இருந்தன. 2 ஃபைல்கள் விரித்து வைக்கப்பட்டிருந்தன. அவர் பழனியிடம் கடுகடுப்போடு சொன்னார், இன்னும் அரை மணி நேரத்துக்கு யாரையும் உள்ளே விடாதே. ஐயா பிஸியாயிருக்கிறார். இப்போது பார்க்க முடியாது என்று சொல்லி அனுப்பிவிடு. டெலிஃபோன் ஏதாவது வந்தாலும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கூப்பிட சொல்லிவிடு. முக்கியமான வேலையாயிருக்கிறேன் நான் என்றார். சரி சார் என்று கூறிவிட்டு வெளியே வந்து தன் பதவியின் அடக்குமுறையை நிலைநாட்ட சரியான சமயம் கிடைத்துவிட்டது போல் கர்வத்துடன் ஸ்டூலில் நிமிர்ந்து உக்காந்தான். ஏண்டா பழனி, ஐயா உள்ளே இருக்காரா?
இந்த கடிதங்களை எல்லாம் கையெழுத்து வாங்கணும் என்று உரிமையோடும் ஒரு டைப் காகிதங்களோடும் உள்ளே நுழைய முயன்ற ஹெட் கிளார்க் குருமூர்த்தியை பழனி தடுத்து நிறுத்தினான். இப்போ ஐயாவை பார்க்க முடியாதுங்க, அரை மணி நேரம் கழித்து வாங்க. ஹெட் கிளார்க் திரும்பி போனார். வாயிலில் கார் வந்து நின்றது. கம்பெனி பார்ட்னர் ஒருவர் வந்து இறங்கினார். விசிட்டர் ரூமில் இருங்க, ஐயாவை பார்க்க அரை மணி ஆகும் என்று சொல்லி அவரை விசிட்டர் ரூமில் கொண்டு போய் உட்கார வைத்தான் பழனி. வீட்டிலிருந்து முதலாளியின் மனைவி டெலிஃபோன் செய்து கூப்பிடுவதாக டெலிஃபோன் ஆபரேட்டர் வந்து கூறினான். அரை மணி நேரம் கழித்து கூப்பிட சொல்லி அப்புறம் ஐயா ரூமில் இருக்க ஃபோனுக்கு போடுங்க என்று சொல்லி அவனை அனுப்பினான் பழனி. ஒரு பெரிய லெட்ஜரை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்த கேஷியரையும் ஃபைல்களோடு வந்த அக்கவுண்டன்டனையும் திருப்பி அனுப்பினான் பழனி. அப்பாடா, ஆஃபீஸையே ஒரு கலக்கு கலக்கிவிட்ட அந்த அரை மணி நேரம் ஒருவாறு கழிந்தது. பழனி என்றது குரல். பழனி உள்ளே ஓடினான். இந்தா, இதை கொண்டு போய் வெளியிலே போடு. ஒரு காகிதத்தில் எதையோ சுருட்டி கசக்கி அவன் கையில் கொடுத்தார் முதலாளி. பழனி அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். தூக்கி எறியும் முன் என்னவோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. பிரித்து பார்த்தான். கொடுக்காப்பலி தோடுகளையும் விதைகளையும் வைத்து சுருட்டியிருந்தது காகிதம். பழனிக்கு மயக்கம் போட்டு விடும் போல் இருந்தது. அரை மணி நேரம் உள்ளே நடந்த வேலை இதுதானா என்று மெல்ல சிரித்து கொண்டான் அவன். பின்பு முதலாளியின் பேட்டிக்கு காத்திருந்தவர்களை ஒவ்வொருவராக உள்ளே அனுப்பிவிட்டு குப்பை கூடையில் இருந்த கொடுக்காப்பலி பழங்களை வெளியே எடுத்து தைரியமாக தன் ஆசனத்தில் இருந்தபடியே ரசித்து சாப்பிடலானான் பழனி.